எங்களோட பள்ளியோட தொடர்பு. நாங்க பாருங்க ஜும்மாக்கு வந்துட்டோம். ஏன் இந்த சமூகம் பார்க்க கூடாது? ஏன் இந்த அந்நிய சகோதரர்கள் பார்க்க கூடாது? நான் கேட்க போற கேள்விய காது கொடுத்து கேளுங்க. நாங்க ஜும்மாக்கு எல்லாரும் நிறைஞ்சிருக்கிறோம். இதுல வழிப்போக்கர்கள் பிரயாணிகளை தவிர இந்த பத்ரியினுடைய மக்கள் ஏன் மெஜாரிட்டி கிரவுட் இங்க 1000 பேருண்டா சுமார் 800 பேர். இவங்க எல்லாரும் எங்க சுபகுக்கு? ஆங்காங்கே தைக்காக்கலா? ஆங்காங்கே கூட பிரேயர் ரூம்லயா? ஆங்காங்கே பொம்பளை மாதிரி ஆயிட்டோமா? நாங்களும் பெண்களா? பெண்கள் தான் வீட்டில் பாங்கு சத்தம் கேட்டதுக்கு புறவும் நாரே மன் 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 கான யுஸல்லி சுபஹ் கான ஃபி ஹிஃப்லில்லாஹ் கான ஃபி ஹிஃப்லில்லாஹ். தாரு சுபஹ் தொழுகையை தொழுவாங்களோ அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல ஆகிடுவான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. நான் சுபஹ் இல்ல, நான் சுபஹ் இல்ல, நான் இஷ்ராக் இல்ல, நான் துஹா இல்ல, நான் லுஹர் இல்ல. நான் எப்படிங்க இஸ்லாத்துக்கு கருத்து சொல்றேன்? நான் எப்படிங்க இஸ்லாத்தை வளர்க்கிறேன்? நான் எப்படி இஸ்லாத்தை பாதுகாக்கிறேன்? என்னால இஸ்லாம் அழியும். அதனால தொழுகைன்றது இஸ்லாத்தினுடைய தூண். அதை நிலைநாட்டினா இஸ்லாம் ஹயாத்தாகும். அதை யாரு தொழுகை நிலைநாட்டலையோ, நேரத்துக்கு தொழலையோ, அவங்க இஸ்லாத்தை இடிக்கிறாங்க. நாங்க நினைக்கிறோம் பள்ளி இடிக்க வராங்க இவங்கண்டா, பள்ளிக்கு ஏசுறாங்க இவங்கண்டா. பள்ளியோட இறக்கம் என்று காட்டுறோம் பொய்க்கிறாங்க. நாங்க பள்ளியோட இறக்கம் இல்ல. உண்மையிலே கயாமத்துடைய நாள் கிட்டவாகிற நேரம் மசாஜிதுகும் ஆமிரத்துன் வஹிய ஹராபும் மினல் ஹுதா. பள்ளிகள் பெருசு பெருசா கட்டப்படும், இபாதத்துக்கு தூரமாய்க்கும். எந்த அளவுக்குண்டா பள்ளிவாசலோட பக்கத்தால 2 பேர் போவாங்க, நடந்து போவாங்க. 2 ரக்காத்து தொழுதுட்டு போகணும்ன்ற ஃபீலிங் வராதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். 2 ரக்காத்து தொழுதுட்டு போகணும்ன்ற ஆசை வராதுன்னு சொன்னாங்க. வாராங்க கடையில இருந்து, பற்றையில இருந்து வாராங்க, கெஷியர்ல இருந்து. நிர்வாகம் ஞாபகத்தில் வைக்கணும், இடம் கொடுக்கப்படாது. இது பப்ளிக் டாய்லெட் அல்ல, இது பள்ளிவாசல். இங்க தானே வந்து மூத்திரம் பெய்யுறேன், இங்க தானே வந்து டாய்லெட் போறேன். பெரியார்களே வாராங்க, கக்கூசுக்கு போறாங்க, ஜலாவ பண்ணிட்டு போறாங்க, நின்னுட்டு மூத்திரத்தை பெஞ்சிட்டு போறாங்க. அந்நிய ஜாதி மாதிரி, 4 கால் மாதிரி, மிருகம் மாதிரி. இன்னும் இஸ்லாம் விலங்கல்ல, இன்னும் இஸ்லாம் பேசுற, இன்னும் கனல் அடிக்கிற, இன்னும் லீஃப்லெட் கொடுக்குற, இன்னும் ரேடியோல பேசுற. இஸ்லாம் கூட, இஸ்லாம் டூ மச் பேசுறோம் நாங்க, பயான் கூட நாங்க. அதனாலதான் ஓவர்ஃப்ளோர் ஆகுது, கால்ல ஓட்ட, அங்கால இங்க இஷ்யூ ஆகுது. கேட்போம், அமல் செய்வோம், குர்ஆனை ஓதுவோம், குர்ஆனை பாடமாக்குவோம், குர்ஆனை விளங்குவோம், குர்ஆனை அமல் செய்வோம். குர்ஆனை ஓதுற கூட்டம் மட்டுமல்ல நாங்க, சும்மா மக்தபுக்கு செலவழிக்கிற கூட்டம் இல்ல நாங்க. புள்ள மட்டுமா மக்தப்? புள்ளிட பாப்பா தெரியுமா? சரியா தொழுவோம். நான் சொல்றேன், 100 பேர் லுஹர் தொழுகிறாங்கண்டா, 94 பேர் தொழுக அல்லாஹ் பாதுகாக்கும். காரணம் 2, அவருடைய வுதுவும் சீரில்ல, சூரா ஃபாத்திஹாவும் சீரில்ல. லா ஸலாத்த லிமன் லா வுது லஹு வலா ஸலாத்த லிமன் லா ஃபாத்திஹத லஹு. தார்த வுது கிளியர் இல்லையோ அவன் தொழுகல்ல, அவன் சும்மா ஜிம் சென்டருக்கு போன மாதிரி போயிட்டு போறான். யார சூரா ஃபாத்திஹா கிளியர் இல்லையோ அவன் தொழுகை கிளியர் இல்ல. அதனாலதான் இமாமுடைய சூரா ஃபாத்திஹாவுல மசாயில் உண்டா, தெரிஞ்ச மசாயில் ரிப்பீட் பண்றேன். இமாமுடைய சூரா ஃபாத்திஹாவுல ஒரே ஒரு ஹர்ஃப், ஒரு லெட்டர், ஒரு வர வேண்டிய ஒரு எழுத்துண்டு, அதனுடைய ப்ரொனன்சியேஷன், அவருடைய மகாரிஜுல் ஹுரூஃப் அது வரலண்டா அந்த இமாம பின்துயர ஏழுமா ஏழான்றதுல கேள்விக்குறி வந்து. அந்த இமாமுக்கு பின்னால மாமூமுக்கு தக்பீர் கட்டினவங்க மாமூம்கள் என்ன நியத்துக்கு வந்துரோம் என்ற கேள்வி ஒன்று வந்து தனிய சந்திச்சா உலமாக்களோட பேசி படிச்சு கொள்ளும். எனவே பள்ளிவாசல் எங்கட நிம்மதி சந்தோஷத்துக்கு, எங்கட பிரச்சனைகளுடைய தேவைகளுடைய முடிவுகளுக்கு, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சுகரா, பிரஷரா, கொலஸ்ட்ராலா, கேன்சரா, என்ன பலாயை கட்டுமே வாங்க சுஜூதுல. நாங்க ஷைத்தான் ஒரு சஜிதா மறுத்தான் பல கோடி சாதனைகளை நிலையாட்டி கொண்டிருக்கிறாங்க. ஒரு சஜிதாவைத்தான் மறுத்தான் பல கோடி சாதனைகள் இன்றைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். நாங்க பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சஜிதாக்கள் செஞ்சிட்டோம். ஒரு சோதனை எங்களுக்கு விலகி போகுது கேவலம். அப்ப என்ன சஜிதா?